வெல்கம் டு சிஓஎஸ். இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்டான அருமையான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 1/4 கிலோ சிக்கனு. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். சாஃப்டாக இருக்கும் கறி, அதுக்காக இதை போட்டு இப்போ நம்ம நல்லா பெசரி ஊற வைக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சு ஊற வைக்கலாம். நம்ம அதை இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட்டு அரைக்கலாம். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். குடமிளகாயில் உள்ள விதையை போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு பட்டை, அந்த லவங்கம் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குடமிளகாயில் ஒரு 4-5 பீஸ் எடுத்து போட்டுக்குவோம். தக்காளியில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம். கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு 4 முந்திரி போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை போட்டு இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். 1/2 hour ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கனை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய விட்டு பொரித்து எடுக்கலாம். நம்ம இதை ஒரு 1/2 வேக்காடாக பொரித்தோம்னா போதும். நல்லா பொரிக்க தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க போதும். ஒரு 4 பீஸாக போட்டு பொரித்து எடுத்துருவோம். நம்ம இது நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 1/2 வேக்காடு பொரித்தோம்னாக்கா போதும். இதெல்லாம் எடுத்துருவோம். நம்ம மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போது அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே நம்ம இந்த கடல் பாசி, பட்டை அதெல்லாம் போட்டுக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஒரு வதக்கிக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயையும் அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம கேஸை மீடியமாக வச்சுக்கலாம். வச்சு நல்லா வதக்கிடுவோம். இதை தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு போடுவோம். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேஸை மீடியமாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியையும் கரைச்சி இதோட ஊற்றிக்குவோம். இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் நீங்கள். தண்ணி கொஞ்சம் சூடுபடுத்தி ஊற்றிக்கிறேன். சீக்கிரமாக கொதி வராதனால சூடுபடுத்தி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த இனிப்பு, புளிப்பு அது மாதிரி நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கனை அதோட போட்டுருவோம். மூடி வச்சு மீடியமாக வச்சு அடுப்பை வேக விடலாம். தண்ணியெல்லாம் வற்றி போய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இப்போது நல்லா இருக்குது பாருங்கள் கிரேவி கலர்ஃபுல்லாக. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்லாம். அருமையான கிரேவி.
இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.